وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, வரலாறுகளை தெரிந்து கொள்வது ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்திற்கு மிக பெரும் உதவியாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய வரலாற்றிலேயும் அவர்களுடைய வம்சாவளி பெயர்கள், இதை தெரிந்து கொள்வது இமாம் ஷாஃபி அலைஹி ரஹ்மா அவர்கள் ஃபர்த் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கி நம்மெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுகளை படித்திருப்போம், மாணவர்களும் படித்திருப்பீர்கள். எல்லாம் படிக்கிறீங்களா? நபி வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, எப்போ பிறந்தாங்க, யார்கிட்ட வளர்ந்தாங்க, மக்காவில் எவ்வளோ நாள் இருந்தாங்க, மதீனாவில் எவ்வளோ நாள் இருந்தாங்க, இதெல்லாம் முந்தைய காலத்தில் தாய்மார்கள் பிள்ளைங்களை தூங்கும் போதே சொல்லி கொடுத்துருவாங்க. இன்றைய காலத்து பெரியவங்களுக்கு இந்த வரலாறுகள் நினைவு இருக்கிறது, படிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்குள்ள வாலிபர்களுக்கு இந்த வரலாறுகள் தெரிவதில்லை. அதனால் அதில் நம்ம கவனம் செலுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தெரியாமல் எப்படி ஒரு முஃமினால நபியுடைய சுன்னத்தின்படி அமல் செய்ய முடியும்? நம்மளுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நபியுடைய நிகழ்வோடு ஒப்பிட்டு எப்படி தீர்வு காண முடியும்னா நபியுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும். அதுபோக மனிதன் மறதியாளனாக இருக்கிறான், எதையுமே சீக்கிரம் மறந்துடுவான். அதனால் அவ்வப்போது நபியுடைய வரலாறை நிறைய கேட்கணும், அப்பப்போ படிக்கணும். எவ்வளவு படித்தாலும் சலிக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதத்தின் கட்டுப்பட்டது. அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய வரலாற்றில் இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு பலகீனமாக வெளிரங்கத்தில் தெரியக்கூடிய ஒரு சமூகத்துடைய வளர்ச்சி, பகைவர்களை, எதிரிகளை எப்படியெல்லாம் மிகைப்பது என்பதற்கான எல்லா முன்னுதாரணமும் கிடைக்கப்பெற்ற ஒரு வரலாற்று நிகழ்வு தான் பத்ர். இன்றைக்கு பிறை, இரவு கவனித்து பார்த்தா 18, பகலில் 17. நோன்பு காலத்தில் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து பத்ர் ஹிஜ்ரி 2 நடந்துச்சு. மதீனாவிலேருந்து பத்ர் 150 கிலோமீட்டர் சுமார். உம்ராவுக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்கெல்லாம் காரில் பஸ்ஸில் கூட்டு போவாங்க. நானும் எங்களுடைய உஸ்தாதும் வயசானவங்க காரில் போகிறோம், சொல்லிக்கிட்டே வராங்க. ஹஜ்ரத் சுப்ஹானல்லாஹ், எங்கே பார்த்தாலும் ஒரே பாறை, ஒரே மலை. நோம்பு வச்சுக்கிட்டு சஹாபாக்கள் எப்படி இங்கே வந்தாங்க? கற்பனையிலேயே யோசிக்க முடியலையே. சரி, பத்ர் எப்படி நடந்தது? பத்ருடைய ஆரம்பம், போருக்குனே சஹாபாக்கள் கிளம்பி வந்தாங்களா, இல்லை பத்ர் எப்படி நடந்தது என்பதற்கு ஒரு சிறிய வரலாற்று குறிப்பு இருக்கிறது. எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன், கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். மக்காவிலிருந்து ஒரு கட்டத்திற்கு மேலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இனிமே மக்காவில் இருந்து கொண்டு தீன் பணியை செய்யவே முடியாது, ஏகத்துவத்தை பிறருக்கு எத்தி வைக்கவே முடியாது என்ற ஒரு நிர்பந்தமான சூழல் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. நிறைய சஹாபாக்களும் வந்துட்டாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள், குஃபார்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய சபதமே என்னன்னா, நாம காலங்காலமாக வணங்கி கொண்டிருந்த நம்மளுடைய கடவுள்கள் இவைகளை எல்லாம் மறுத்ததோடு மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பத்திலிருந்து எத்தனையோ பல இளைஞர்களை இவர் மதம் மாற்றி அழைத்து சென்று விட்டார். நம்ம கூடிய சீக்கிரம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சீக்கிரமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும், அவர்களை கத்ல் செஞ்சிடணும் அப்படிலாம் முடிவு பண்ணாங்க. இதற்கு அவங்களுக்கு 2 விஷயங்கள் தேவைப்பட்டது.
ஒன்று ஆட்பலம், நிறைய ஆள் தேவை. அதற்கு என்ன பண்ணாங்கன்னா, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கபீலாக்கள், நிறைய கோத்திரமாக இருப்பாங்க ஒவ்வொரு பகுதியிலையும். நமக்கு கிதாபில் பார்த்தா தெரியும், பனு கின்னானா இருப்பாங்க, பனு ஹாஷிம் இருப்பாங்க, பனு கானாக்கா இருப்பாங்க, பனு நதீர் இருப்பாங்க. இப்படி நிறைய சிறு சிறு கோத்திரங்கள் எல்லாரிடத்துலையும் அபூ சுஃபியான் போய் பேசி, அபூ சுஃபியான் அபூஜஹல்லாம் பேசி, அவங்களை எல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எந்த போருக்கு போனாலும் நீங்கள் எங்களோட இருக்கணும்னு ஒரு ஒப்பந்தம் வாங்கிட்டான். இது ஆட்பலம் கிடைச்சிருச்சு. இரண்டாவது, பொருளாதார ரீதியாக நிறைய காசு பணம் தேவைப்பட்டது. ஹிஜ்ரி 1 ஒரு முடிவு செய்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. அபூ சுஃபியான் வியாபாரத்தில் ரொம்ப திறமை வாய்ந்தவர். இங்கிருந்த பொருட்களை எல்லாம், பணங்களை எல்லாம் எல்லாரிடத்துலையும் வாங்கிட்டு போய் தூரமான தேசங்களுக்கு போய் பெரிய பயண கூட்டங்களோட, வியாபார கூட்டங்களோட போய் அங்கு வியாபாரம் செய்து அங்கு பொருளீட்டி வந்து இங்கே கொடுப்பார். எல்லாரும் சேர்ந்த தலைவர்கள்லாம் முடிவு பண்ணாங்க, இந்த வருடம் அபூ சுஃபியான் சென்று லாபமாக பெற்று வரக்கூடிய எல்லா தொகையையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய போரில் மட்டும்தான் செலவழிக்கும். பெண்களிடத்துலலாம் எவ்வளவு வேகத்தை உண்டு பண்ணியிருந்தாங்கன்னா, ரிவாயத்தில் வருது, பெண்கள் எல்லாம் நகையை கழட்டி அபூ சுஃபியான்ட்ட கொடுத்துட்டாங்க, மாலையை கழட்டி கொடுத்துட்டாங்க, காப்பை கழட்டி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் போய் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த லாபமெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆகும். அதனால அபூ சுஃபியான் நிறைய பணங்காசோட, நிறைய பொருளோட வியாபாரத்துக்கு போயிட்டார். இந்த செய்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு சஹாபாக்களோட ஆலோசனை செய்கிறாங்க, ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த அபூ சுஃபியான் சென்றிருக்கக்கூடிய இந்த வியாபார கூட்டத்துடைய எல்லா லாபமும் நமக்கு எதிராக பயன்படுத்தவிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய எல்லா சொத்துக்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே அவங்க அழிச்சிட்டாங்க. அதனால நமக்கு ஒரு சின்ன ஒரு திட்டம் இருக்கிறது. அபூ சுஃபியான் எப்பொழுதுமே மதீனாவை கடந்து தான் மக்காவுக்கு போவார் வியாபார கூட்டத்தோட. நம்ம இங்கேயே போகிற வழியிலேயே பத்ர் பகுதியை கடந்து தான் போவார். போகிற வழியிலே நம்ம அவரை பிடிச்சிட்டு அவருடைய வியாபார பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம கைப்பற்றி கொண்டால் நம்ம பாதுகாப்பாயிடுவோம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. போருக்கு போல அபூ சுஃபியானை தடுத்து நிப்பாட்ட போகிறாங்க. அதனால போருக்கான சாமான்கள்லாம் எதுவும் இல்லை. முதல்ல அந்த வசதியும் இல்லை. 2 ஒட்டகம் இருந்தது, 2 குதிரை இருந்தது. ஒரு ரிவாயத்தில் 60 ஒட்டகம் இருந்தது, இல்லை 80 ஒட்டகம் இருந்தது. மொத்தம் 313 பேர் இருந்தாங்க, இல்லை 320 பேர் இருந்தாங்க. 300 சொச்சம் பேர்னு வச்சுக்கலாம். இவ்வளோ பேரும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. அந்த காலத்திலையும் ஒற்றர்கள் உண்டு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தியை கடத்துவதற்கென்று வேகமான குதிரையை வைத்துக்கொண்டு வேகமாக செல்லக்கூடியவர்கள் அந்த தொழிலுக்குனே பயன்படுத்தப்பட்டு வந்தாங்க. அவருக்கு அந்த பொறுப்பு. இங்கே அபூ சுஃபியானும் அதற்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். அபூ சுஃபியானுக்கு செய்தி மக்காவிலிருந்து வந்து, அபூ சுஃபியானுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே அபூ சுஃபியான் மக்காவிற்கு செய்தி அனுப்புகிறார். எங்களை தடுத்து நிறுத்தி எங்களுடைய எல்லா பொருட்களையும் பறிப்பதற்காக முகம்மது ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்க, மக்காவில் தான் எல்லா படம் இருக்குது. மக்காவுக்கு தகவல் போயிடுச்சு. அபூஜஹல் மக்காவில், அபூஜஹல் வந்து இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் என்று அடைமொழி கொடுக்கப்பட்டார். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு ஃபிரௌன் இருந்தார். ஆனால் இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அபூஜஹல். ஆனால் யாருக்குமே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா ஒரு சில பேருக்கு சில முன்னறிவிப்புகள் கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி ஒரு பெண்மணி ஆக்கிபா அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 3 நாட்களில் மக்களுடைய குறைஷிகளுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுவதாக கனவு காண்கிறாங்க. அதை தன்னுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நீங்க யாரையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய நண்பர் வலீத் கிட்ட சொன்னாங்க. வலீத் அபூஜஹல்கிட்ட போய் சொன்னாரு. அபூஜஹல் கேலி பண்ணாரு. முகம்மது தான் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லி நபின்னு சொன்னாரு. இப்போ உங்க குடும்பத்தில் பொம்பளைங்களும் நபி வர ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு கேட்டார். 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் ஆச்சு. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரே கலக்கம். ஏன்னா அபூஜஹல் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, 3 நாட்களில் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலன்னா காபத்துல்லால போஸ்டர் அடித்து ஒட்டிடுவோம்.
இந்த பனு ஹாஷிம் கிளைனர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், இந்த கிளைனர் அனைவரும் பொய்யர்கள் எழுதி ஒட்டிடுவோம். நான் அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரே கலக்கமாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் அபூ சுஃபியான் அனுப்பிய ஒற்றர் வந்து சேர்றாரு மக்காவுக்கு. வந்து அபூ ஜஹலை பார்த்து சொன்னார், அந்த காலத்துலலாம் ஒரு துக்கமான செய்தி, ஒரு அபாயகரமான செய்தியை மக்களிடத்தில் சொல்லணும்னா அதுக்கு என்ன செய்வாங்க, ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா ஒட்டகத்துடைய காதை, அவன் எந்த குதிரையில் வந்தாலும் அந்த குதிரையோட காதை வெட்டிடுவாங்க. அது ரத்தத்தில் அப்படியே துடிக்கும், திணறும், ஆடையெல்லாம் கிழிச்சிடுவாங்க. இப்போ இப்படி அலறிக்கிட்டே வராங்கன்னா என்ன விஷயம் தெரியலன்னு எல்லாரும் கேட்பாங்க. எல்லா தலைவர்களும் இருக்கிற நேரத்தில் வந்து இவர் செய்தியை சொல்றாரு, அபூ சுஃபியானுடைய வியாபார படைக்கு முஹம்மதால் பெரிய ஆபத்து இருக்கிறது தெரிவிக்க சொன்னான். அபூ ஜஹல் கேட்கவே தேவையில்லை. நிறைய பேருக்கு வர விருப்பம் இல்லை, வர விருப்பமே இல்லை. ஏன்னா எல்லாமே சொந்தக்காரங்க இல்லையா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறவங்களும் சொந்தக்காரங்க. ஆனால் அபூ சுஃபியான் அபூ ஜஹல் எல்லாத்தையும் தூண்டி விட்டான். ஏன்னா இன்னும் ஞாபலையா இல்லையா அப்படின்னு கேட்டு தூண்டி விடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி தூண்டி விட்ட ஒரு ரோஷத்தை. இப்போ இந்த காலத்தில் சங்கிங்க சொல்கிறாங்க நிறைய பேர், இந்த பேர் நீ இப்படி இருந்தால் நீ இந்தியன், இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு ஒன்றே ஒரு கோபம் வருது. என்னடா இது, நம்மளை இந்தியன் இல்லைன்னு சொல்கிறானே, எதுக்கு எடுத்தாலும் நாட்டை விட்டு வெளியே போ, உனக்கு தேசப்பற்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரி சில தூண்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லி சொல்லி நிறைய பேரை கூட்டு வரும். பெருங்கொண்ட கூட்டம், ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் பெரிய தந்திரவாதி. அபூ சுஃபியான் எங்கே போயிருக்காரு, வியாபார கூட்டத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அவர் பெரிய தந்திரவாதி. அவர் என்ன செஞ்சார், ரூட்டை மாற்றிட்டார். இது வந்து ஒரு முக்கோண சைஸில் இருக்குது. மக்காவுக்கு பத்ர் வழியாகவும் வரலாம், வேற வழியாகவும் வரலாம். இவர் வேற வழியாக வந்துட்டார், ரவுஹா வரைக்கும் வந்துட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நபி அவர்களுக்கு செய்தி வந்தது, அபூ சுஃபியான் இந்த பாதையில் வரல, வேற பாதையில் போயிட்டாரு. இந்த செய்தி அபூ ஜஹலுக்கும் கிடைக்குது. அப்போ அபூ ஜஹல்கிட்ட இருந்த எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எதுக்கு வந்தோம், அபூ சுஃபியான் நான் கொண்டு வரக்கூடிய பொருளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிப்பாட்டி பிடிக்கிடுவாரோங்கிற பயத்தில் வந்தோம், அதுக்காக வேண்டி வந்தோம். இப்போ அந்த பிரச்சனை இல்லை, நம்ம திரும்ப போயிடலாம். யாருக்குமே போர் செய்யக்கூடிய எண்ணமே இல்லை. ஆனால் அபூ ஜஹல் சொன்னா இல்லை, இது நம்மளுக்கு சரியான வாய்ப்பு. நம்ம முகம்மது இங்கிருந்து அவருடைய உயிரை வாங்காம, அவரை கொலை செய்யாமல் நம்ம இங்கிருந்து திரும்பி போகக்கூடாதுன்னு திரும்ப அவங்கள தூண்டக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவங்கள கூட்டு வந்து அபூ சுஃபியான் கிளம்பி வந்துட்டார். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, அபூ சுஃபியான் வியாபார தடத்தையும் மாற்றிக்கொண்டார். ஆனால் நம்ம எதிர்ப்பதற்காக இந்த சாக்கில் மக்காவிலிருந்து பெரிய கூட்டம் அபூ ஜஹலுடைய தலைமையில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் உட்கார வச்சாங்க. அஷீரு அலை, எனக்கு மஷூரா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். எதுக்கு எடுத்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத் என்னென்னா, என்ன நடந்தாலும் ஆலோசனை செய்யணும், மஷூரா செய்யணும். அதில் ஒரு அல்லாஹ் ஒரு கயிறை வச்சுருப்பான், ஒரு நல்ல முடி வச்சுப்பான். வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட மஷூரா செஞ்சுக்கலாம். எப்படி இருக்குது, என்ன செய்யலாம். வீட்டில் ஒரு சின்ன நிகழ்ச்சி வைக்க போகிறோம், என்ன செய்யலாம், யார் என்ன பொறுப்பெடுத்துக்கலாம், ஒரு மஷூரா வச்சு சரியான முறையில் எப்படி கொண்டு போகலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும். அது தெளிவாக நடைமுறைப்படுத்தினா அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த இக்கட்டான நேரம் நம்ம என்ன செய்யலாம், இங்கேருந்து இப்படியே போயிடலாமா மதீனாவுக்கு, என்ன செய்யலாம், ஆலோசனை செய்யுங்க. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து நின்றார்கள். கிதாபில் வருது, அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஓ அஹ்ஸன, மிக அழகாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி வந்துட்டோம், அல்லாஹ்வுடைய உதவி இடத்திற்கு நம்ம போகலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அஷீரு அலை, எனக்கு நீங்கள் மஷூரா சொல்லுங்க. அதில் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்திரிச்சு நின்னாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன சொல்ல வரீங்க, நாங்கள் உங்களுடைய தோழர்கள், நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆமன்னா பிக்க, உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்துகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில தோழர்கள் இருந்தார்கள். அந்த தோழர்கள் பனி இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் சொன்னான். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவருடைய தோழர்கள் சொன்னார்கள், இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா
காயிதும், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தோழர்கள் அல்ல நாங்கள், நாங்கள் உங்களுடைய தோழர்கள். நாங்கள் சொல்லுகிறோம், இது அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நாங்களும் இன்னா நஹ்னு மஅக காத்திலூன், நாங்கள் உங்களோடு சேர்ந்து போர் செய்கிறோம். இந்த 3 பேருமே மக்காவாசிகள், முஹாஜிர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட ஆலோசனை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா மதீனாவாசிகள். ஏன்னா மதீனாவாசிகளோடு நபி அவர்களுக்கு இருந்த ஒப்பந்தம் என்னன்னா, மதீனாவாசிகள் என்ன ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உங்களுக்கு எதிர்த்து யாராவது மதீனாவில் படையெடுத்து வந்தாலோ தாக்க வந்தாலோ உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. மதீனா விட்டு வெளியே வந்துட்டோம். இப்ப மதீனா விட்டு வெளியே இருக்கிறவன் இப்ப அன்சாரிகள் தான் நிறைய இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் கம்மியா இருக்கிறாங்க. 313 பேர்லயே என்ன செய்கிறது? அன்சாரிகள் ஏதாவது சொல்லுவார்களா என்று நபி அவர்கள் எதிர்பார்த்த விஷயத்தை அன்சாரிகள் புரிந்து கொண்டார்கள். அதாவது சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா எழுந்திருந்தார். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அன்சாரிகளிடமிருந்து எதையாவது எதிர்பார்ப்பதை போன்று தெரிகிறது. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா யாருன்னா, முஹாஜிர்கள்ல மக்காவாசிகள்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன அந்தஸ்து பவர் இருந்துச்சோ, அவர்களை எல்லாரும் எப்படி மதிப்பாங்களோ அந்த மாதிரி அன்சாரிகள்ல மதீனாவாசிகள்ல சாத் இப்னு முஆத் அவர்கள் அறிவிப்போம். சாத் இப்னு முஆத் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், மிக்தாத் இப்னு அஸ்வத் சொன்னார், இங்கேருந்து யமன் வரைக்கும் நீங்கள் எங்களை கூட்டு போனாலும் பின்னாடி வருவேன்னு சொன்னார். நீங்கள் உலகத்துடைய கடைசி வரைக்கும் எங்களை கூட்டு போனாலும் நாங்கள் முன்னாடி வருவோம். இங்கே இருக்கக்கூடிய கடலில் குதின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் குதிச்சிருவோம், நெருப்பில் குதினா குதிச்சிருவோம். நாங்கள் உங்களை ஈமான் கொண்டு இருக்கிறோம். இப்போ தான் நபியுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது. முடிவு எடுத்தாங்க, வாங்க போவோன்னு போயிட்டாங்க. இப்படி தான் நடந்தது. போருக்குன்னு யாரும் கிளம்பி வரல. 2 ஒட்டகத்தை வச்சு 2 குதிரையை வச்சு என்ன பண்ண முடியும்? 1000 பேர் வர்றாங்க. அதுக்கப்புறம் போனாங்க, பத்ருக்கு போனாங்க. அவ்வளோ தூரம் நடந்து போகிறான். நல்ல குர்ஆன் சொல்கிறான், கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذனில்லாஹ். எத்தனையோ சிறு படைகள் பெரும் பெரும் படவைகளை எல்லாம் வீழ்த்தி இருக்கிறது. ஒன்றுமே இல்லாமல் போனாங்க. பதிலில் போனாங்க, போயிட்டு ஒரு இடத்த பிடிச்சாங்க. அந்த இடம் காஞ்சி கிடந்தது, தண்ணீர் வசதி கூட இல்லை. நபி அவர்கள் சஜிதாவில் விழுந்தார். ஃபஜ்ர் வரை சஜிதாவில் இருந்தார். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள்ல இந்த வார்த்தைகளை சொல்லி துஆ செய்யும். சில இடத்துல இந்த வார்த்தைகளை கொண்டு துஆ செய்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுன்னு வந்திருக்கு. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ். அல்லாஹ்விடத்துல மன்றாடுறாங்க, யா அல்லாஹ், இப்போ உன்னை மட்டும் நீ மட்டும்தான் ரப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவவாதிகள், இந்த ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் இந்த உலகத்திலேயே இவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இவர்களையும் அவர்கள் அழித்து விடுவார்கள் என்று சொன்னால், உன்னை மட்டுமே ரப்பு என்று சொல்லி வணங்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே இல்லாமலே போய்விடுவார். அழுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்ப ரொம்ப நேரம் சொல்லி பார்க்குறாங்க, சஜ்தாவில் அழுது கொண்டே இருக்கிறாங்க. காலையில் ஃபஜ்ர் நேரத்தில் தஹஜ்ஜுத் நேரத்தில் திரும்ப எழுந்தாங்க. அதுக்கப்புறம் தொழுதுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கூட்டு போயிட்டு சொன்னாங்க, இந்த இடத்துல தான் அபூ ஜஹலுடைய தலை கிடக்கும், இங்கே தான் இவன் கொல்லப்படுவான், அங்கே தான் அவன் கொல்லப்படுவான் அப்படின்னு இடத்தையெல்லாம் போர் நடக்கிறதுக்கு மக்காவாசிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அடையாளப்படுத்திட்டாங்க. இப்போ சஹாபாக்களுக்கு தெம்பு வந்துருச்சு, ஆஹா நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லை திடீர்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் வித்தியாசம் தெரியும், போர்களில் வித்தியாசம் தெரியும், போர் நடக்கிற அமைப்பில் வித்தியாசம் தெரியும். ஒரு மழை பெய்யுது, இவர்கள் இருந்த கரடு முரடான அந்த பூமி எல்லாம் கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. போர் நடக்குது, போர் நடக்க ஆரம்பிச்சது. நீண்ட வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் கண்ணெல்லாம் கலங்கிடும். சஹாபாக்கள் உயிரை துச்சமான எப்படி மதிச்சுட்டு போனாங்க. எப்பேற்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்தது. சிறு சிறு பிள்ளைகள்லாம் 2 பேர் வந்திருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட, 17-18 வயசு பிள்ளைங்க. இன்னைக்கு வேட்டையை ஒழுங்காக கட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க வாழை பிடிச்சிட்டு வந்து நின்னாங்க. அபூ ஜஹல் யாரு?
என்கிட்ட காமிங்க. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுவதாக என்னுடைய தாயார் எனக்கு சொல்லி இருந்தாங்க. அவன் வாளை கொண்டு அபூஜஹலை வெட்ட கூட முடியாது. அவ்வளவு உயரத்துல குதிரையில் அபூஜஹல் இருக்கிறான். இருந்தாலும் அபூஜஹல் யாருன்னு காமிங்கன்னு காமிச்சு கொடுத்தாங்க. மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க, வெட்ட முடியல. முதல்ல குதிரையுடைய காலை வெட்டினாங்க, அதுக்கப்புறம் அபூஜஹல் வெட்டினாங்க. 2 சிறுவர், அவன் ஆடிக்கிட்டு இருந்தான். உம்மத்துடைய ஃபிரௌன் அல்லாஹ் 2 சின்ன பிள்ளைங்களை வச்சு சொல்லி முடிச்சான். அவ்வளவு கஷ்டப்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்தான். அந்த போர்ல ஷஹீதானவங்கள்ல 14 பேர் ஷஹீதானதாக வருகிறது. 13 பேர் அன்சாரிகள் தான். மக்கத்து காஃபிர்களுக்கு முஹாஜிர்கள் மேல தான் கோவம். ஹிஜ்ரத் செஞ்சு வந்த மக்காவிலிருந்து வந்தவர்கள் மேல தான் கோவம். அதனால தான் போருடைய ஆரம்பத்தில் அன்சாரிகள் முன் வரும் பொழுது அபூஜஹல் சொன்னான், உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, நீ போயிட்டு முஹாஜிரை அனுப்புன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுலாம் வாளை எடுத்துட்டு முன்னாடி வந்தாங்க. ஆனால் ஷஹீதாக்கப்பட்டவர்களை 13 பேர் அன்சாரி. அல்லாஹ் அந்த போர்ல கலந்து கொண்டவர்கள் எல்லாரையும் மன்னிச்சுட்டதா சொல்றோம். மக்கத்து குஃபார்கள்ல 70 பேர் கிட்ட கொல்லப்பட்டாங்க. முக்கியமான தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. கைதிகளாக நிறைய பேர் பிடிக்கப்பட்டாங்க. ஒரு ஆச்சரியமான இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றில் நம்மளுக்கு நிறைய படிப்பினை தரக்கூடிய, அல்லாஹ்வின் மீது தவக்குலை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை, நம்முடைய ஈமான் உறுதியாக இருந்தால், அல்லாஹ்விற்காக வேண்டி எதுவும் வந்தாலும் நாம் நிலைத்து நிற்க தயாராக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை கண்ணுக்கு எதிராக பார்க்க முடியும் என்று நமக்கு காட்டிய ஒரு நிகழ்வு. திடீரென்று ஒரு பெரிய கூட்டம் வந்ததை போன்று எல்லாரும் உணர்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பயப்படாதீங்க, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 500 மலக்கோட வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு நிகழ்வு தென்பட்டது. இல்ல, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 500 மலக்குமார்களோட வந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் சஹாபாக்களாகிய நாங்கள் யாரை கொன்றோம், மலக்குமார்கள் யாரை கொன்றார்கள் என்பதை எங்களால் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடிந்தது. நாங்கள் யாரை கொன்றோமோ அதில் வாள் தடம் இருந்தது, இரத்தம் இருந்தது. யாரை மலக்குமார்கள் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய தலை தீயால் கரிந்த வண்ணம் இருந்தது. அல்லாஹ் நேரடியாக உதவி செஞ்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, உங்கள் சஹாபாக்கள்ல யாரும் ரொம்ப சிறந்தவங்க? உடனே பதில் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்ரில் கலந்து கொண்டவங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்கள் மலக்குமார்களில் கூட பத்ரில் கலந்து கொண்ட மலக்குமார்கள் தான் சிறந்தவங்க. போருடைய ஆயத்தமே இல்லாமல் என்னன்னாலும் செய்யலாம். அன்சாரி அவர்களுடைய அந்த உரை தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு உரை. கடலில் குதிக்க சொன்னால் குதிக்கிறோம், நெருப்பில் குதிக்க சொன்னால் குதிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையில் சஃப்பு நிப்பாட்டினாங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு எல்லாம் லைனில் நிப்பாட்டுங்க. இப்போ மாதிரி ஆள் இல்லாத விமானத்தில் குண்டு போடுறதெல்லாம் கிடையாது. அது வீரம் நிறைந்த போர். போருக்கென்று சில வரைமுறைகள் இருந்தது. நேரம் காலம் குறிச்சிருப்பாங்க. இருட்டிடுச்சுன்னா போர் செய்ய மாட்டாங்க, அவங்கவுங்க போயிடுவாங்க. யாராவது இந்த படையிலேருந்து அந்த படையில் தெரிஞ்சவங்க இருந்தால் வந்து பேசிக்குவாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஒரு போர் நடந்தது. அது ஒரு வரலாறு இருக்குது. அதில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து ஷாம் தேசத்துலேருந்து வந்தவங்க. போர் நடக்கும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு படையில் இருப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சின்ன கருத்து வெற்றுமை. சாயந்தரம் நேராக சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து இங்கே உள்ள சஹாபாக்களோட சாப்பிடுவாங்க. கேட்பாங்க, ஏங்க காலையில் அங்கேருந்து எங்களை பார்த்து அம்பு விடுறீங்க, இங்கே வந்து சாப்பிட்றீங்க? இல்லை, எனக்கு அங்கே தான் ஹக்கு இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் சாப்பாடு இங்கே தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில வரைமுறைகள் இருந்தது. எதில் பிரச்சனை பண்ணணும், எதில் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற முறைகள் இருந்தது. இன்னைக்கு பலஸ்தீனை போட்டு அடிக்கிறான், கசாவை போட்டு அடிக்கிறான். நேருக்கு நேர் லட்சம் பேர் வந்தாலும் அவங்களால சமாளிச்சிடுவாங்க. இங்கே ஆள் இல்லாத விமானம். இன்றைக்கும் அவனும் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறான், வெளியில் தெரியல. வெளிரகமாக ஏற்படக்கூடிய தோல்விகளோ எதுவுமோ தோல்விகள் கிடையாது. சில தோல்விகளே நமக்கு வெற்றி தான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ரில் அல்லாஹ் செய்த பெரிய உதவி மலக்குமார்களை கொண்டு வந்தது. இன்னொரு உதவி மக்கத்து காஃபிர்களுக்கு மூமின்கள் மீது ஒரு பயத்தை உண்டு பண்ணியது. ஒரு ருஅப். சஹாபாக்களை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆஹா, இவன் வந்தா நம்மளை அடிச்சிருவானோ அப்படிங்கிற பயம். ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு ரொம்ப நாள் கொடுத்துட்டு இருந்தான். ஆனா ஈமான்ல பலகீனம் வந்ததுக்கு அப்புறம், முன்னாடிலாம் தெருவில் வந்தாங்கன்னா ஒருத்தவங்க பாய் உட்காந்துருக்காரு, பாய் வராருன்னா உடனே கட்டின வேட்டியை இங்கே இறங்கி போட்டுருவாங்க. ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ ஒரு ஹதீஸில் கிதாபில் பார்க்கும்போது வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், யத்தி அலன்னாசி ஸமானுன், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பொது விருந்து வச்சு போகிற வர்றவங்கெல்லாம் வாப்பா சாப்பிட்டு பார்ப்பா, அங்கே தாளால சாப்பிடு, அங்கே சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டே இருப்பாங்கல்ல. இந்த மாதிரி முஸ்லிம்களை அழிப்பதற்கென்று சில நாடுகள் எல்லா நாட்டையும் ஒன்று கூட்டுமா இன்னைக்கு கூட்டிட்டு இருக்காங்கல்ல. அப்போ சஹாபாக்கள் ரொம்ப கோபமாயிடுச்சு. அவங்க ரொம்ப தீரத், ரொம்ப வேகப்படையவங்க. யாரா சொல்லலாம், முஸ்லிம்களை எப்படி எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க? அப்போ முஸ்லிம்கள் ரொம்ப குறைஞ்சிருவாங்களா? எதனால? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை குறைந்து இருக்க மாட்டார்கள். பல் அன்தும் கஸீர், நீங்கள் நிறைய இருப்பீங்க, முஸ்லிம்கள் நிறைய இருப்பீங்க. நிறைய இருந்தாலும் கடல் நுரைகளை கொண்டு பலகீனமாக இருப்பீங்க. சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இதற்கு காரணம் வஹன் என்பதாகும் என்று சொன்னார்கள். வஹன் என்றால் என்ன யார சொல்லலாம் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய மரியாதையை, உங்களின் மீது இருக்கக்கூடிய பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவான், உங்களுடைய உள்ளத்தில் வஹனை போட்டு விடுவான் என்றார்கள். எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து இன்னைக்கு மரியாதை போயிடுச்சு. வஹன் என்றால் என்ன? வஹனை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலக ஆசை, உலகத்தில் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும்னே 60 வயசு 80 வயசுலேயும் ஓடிட்டு இருக்கான். மறுமைக்கு சேர்க்கறது தயாரில்லை. மௌத்துனாலே ஒரு பயம், மௌத்தை வெறுப்பது, இந்த நிலை முஃமின்களிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்போம். எல்லாத்துக்கும் ரெடி. எப்போ ஒரு ஷஹாதத்துடைய ஒரு சூழல் கிடைத்தால், நான் என்னை அல்லாஹ்விற்காக உயிர் தியாகம் செய்வதற்கு நான் ரெடி என்கிற சிந்தனை எப்பொழுது வருகிறதோ அப்பதான் நம்முடைய ஈமான் வலுப்பெறுகிறது. அவ்வளோ சஹாபாக்களுக்கு, பதில் சஹாபாக்களுக்கு அவ்வளோ பெரிய அந்த அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தான். நிறைய பேர் அதுக்கப்புறம் சில பிணைய கைதிகள் நிறைய பணக்காசுகளை கொடுத்து விடுதலையானாங்க. நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. ரொம்ப இஸ்லாத்துக்கு விரோதியாக இருந்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. நிறைய பேர் விடுவிக்கப்பட்டாங்க. இப்படித்தான் இந்த பத்ருடைய சம்பவம் நடந்தது. இது நடந்தது நோம்புல 150 கிலோமீட்டர் தூரம் போய் போர் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் யாரும் நோன்பு விட்டதா வரல, யாரும் நோன்பு விட்டதா வரல. அங்கே அடிக்கிற வெயில் நமக்கு தெரியும். அல்லாஹ் அப்படி ஒரு வரலாற்று நிகழ்வுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தான். இஅமலு மா ஷி'தும், அதாவது கத் கஃபர்து லக்கும். அல்லாஹ் சொன்னானா பத்ர் சஹாபாக்களை பற்றி, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். மற்ற போரில் கலந்து கொண்டவர்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது. அவருக்கு சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த எல்லாத்துக்கும் சிறப்பு இருக்குது. ஆனால் பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கே உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சுப செய்தி சொல்லப்பட்டார். ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சிடறேன், நேரம் ஆகிட்டு. பிற்காலத்தில் மக்காவை வெற்றி கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆலோசனைகள் செய்து கொண்டிருந்த போது, மக்காவை எப்படி போகிறோம், எந்த ரூட்டில் போகிறோம், எப்படி போய் வெற்றி கொள்கிறோம், சில போருக்கான சில யுக்திகள் மஷூராவில் பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி இருந்தார், ஹாத்திப் இப்னு அபீ பல்தா. அவர் என்ன பண்ணார், குர்ஆனில் கூட வரும், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா. அவர் என்ன பண்ணார், அவருடைய குடும்பம் அங்கே இருந்தது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்திகளை எல்லாம் ஒரு சின்ன குறிப்பு மாதிரி எழுதி, இராணுவ ரகசியத்தை கடத்துவது சொல்கிறோமா இல்லையா இன்னைக்கு, அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன திட்டங்களை போட்டார்களோ அதையெல்லாம் எழுதி, அங்கு பாடகியாக வந்த ஒரு பெண்ணு,
மக்களை வாலிபர்களே எல்லாம் மதினால இஸ்லாத்துக்கு தழுவி இங்கே வந்துட்டாங்க. நான் அங்கே ஆடுனா பாட்டு பாடினா யாரும் காசு கொடுக்கறது இல்லை, இங்கே ஆடுறேன் பாடுறேன் காசு கொடுங்கன்னு ஒரு பெண்மணி வந்தா. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அபூபக்கர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவருக்கு காசு பணத்தை கொடுத்து இவர் திரும்ப அனுப்பிச்சி விட்ருங்கன்னாங்க. அவள் போகும்போது இந்த ஹாத்திப் இப்னு அபீ பல்தா அந்த லெட்டரை இங்கே கொண்டு போய் மக்கத்து தலைவர்கிட்ட கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டார். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலான்னு கூப்பிட்டாங்க. அந்த பெண்மணி இந்த இடத்துல போயிட்டு இருப்பாங்க. அவரிடத்துல ஹாத்திப் இப்னு அபீ பல்தா எழுதி கொடுத்த ஒரு ரகசிய கடிதம் இருக்கிறது, அதை வாங்கிட்டு வாங்க. அலி ரலியல்லாஹு தஆலான்னு போனாங்க. போய் கேட்டாங்க, அப்படிலாம் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னாங்க. இல்லை நபி சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட இருக்குது, நீயா தந்துரு, இல்லைன்னா வேறு மாதிரி நடக்கும்னாங்க. உடனே அந்த பெண்மணி முடியிலேருந்து எடுத்து கொடுத்துட்டான். அந்த லெட்டர் கொண்டு வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. யார் எழுதுனது? ஹாத்திப் இப்னு அபீ பல்தா. எவ்வளோ பெரிய தப்புங்க இது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கேட்கவே வேணாம். யா ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுங்க, இந்த முனாஃபிக்கு தலையை எடுத்துடுறேன். நான் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. அதாவது சொந்த ஊர், வாழ்ந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு, நிறைய பேர் கொலை செய்யப்பட்டு, பல யுத்தங்களில் தாக்கப்பட்டு, எப்படா நம்ம ஊருக்கு போவோம், காபத்துல்லாவை எப்போ பார்ப்போம்னு தவிச்சுக்கிட்டு இருந்த நம்ம போடக்கூடிய திட்டத்தை சர்வசாதாரணமாக லெட்டர் எழுதி கொடுத்துட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா கோவிச்சிட்டு நபி அவர்கள்ட்ட அனுமதி கேட்கும்போது நபி அவர்கள் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, என்ன உமர்? அவர் யாரு? பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி இல்லையா? அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டதா சொல்லலையா? நீங்க எப்படி கோவப்படலான்னு கேட்டாங்க. அதோட உமர் ரலியல்லாஹு தஆலா போயிட்டாங்க. ஆனால் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா தான் ஏன் இப்படி செய்தேனுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். நான் முனாஃபிக் இல்லைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். என்ன சொன்னார்? யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் தான் எழுதினேன். நான் ஏன் எழுதினேன் தெரியுமா? நான் வேற ஒரு பகுதியிலிருந்து மக்காவுக்கு ஹிஜ்ர செஞ்சு வந்தவன். அங்கிருந்து நான் உங்களோட ஈமான் கொண்டு இங்கே ஹிஜ்ர செஞ்சு வந்துட்டேன். என்னுடைய குடும்பம் மக்காவில் இருக்கிறது, என்னுடைய சொந்தங்கள் யாரும் மக்காவில் இல்லை. என்னுடைய குடும்பம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்காவாசிகளுக்கும் அவருடைய உறவுகள் அங்கே இருக்கிறது. அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அவருடைய உறவுகள் அங்கே இருக்கிறது. எப்ப வேணாலும் என்னுடைய குடும்பம் பாதிப்புக்குள்ளாகும் என்ற அச்சம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன்னா மக்கத்து தலைவர்கள்லாம் நினைக்கலாம், இந்த ஹாத்திப் இப்னு அபீ பல்தா நம்மால் தான் அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய குடும்பத்தை அவர்கள் பாதுகாப்பார்கள் என்ற எண்ணத்தில் தான் எழுதினேன். இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த முன்னறிவிப்புகள் எனக்கு தெரியும். நீங்கள் கண்டிப்பாக நான் எழுதி கொடுத்த லெட்டரினால் நீங்கள் பின்னடைய மாட்டீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பின்னடைவை கொடுக்க மாட்டான், இந்த விஷயத்தில் தோல்வியை கொடுக்க மாட்டான். நீங்கள் சத்தியமாக வெற்றி பெறப் போகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அந்த நம்பிக்கையிலும் என்னுடைய குடும்ப பாதுகாக்கணும் தான் எழுதி கொடுத்தனே தவிர என் மனசுல நிஃபாக் இல்லை, நயவஞ்சகம் இல்லை அப்படிங்கிறத நபி அவர்கள் சொன்னாரு. நபி அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? பத்ர் சஹாபி. இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா சஹாபாக்களா அப்படின்றான். சஹாபாக்கள் இல்லைன்னா இன்னைக்கு நம்மள்ட்ட தீனே வந்திருக்காதுங்க. அவங்க மூலமா தான். அபூ சுஃபியான்றவன், அபூ சுஃபியான் இன்னைக்கு எப்படி சொல்றான்? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை கடைசியில் ஈமான் கொண்டார். ஃபத்தஹ் மக்கால ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நேர்ச்சை செஞ்சு வெட்டி ஈரக்கொலையை பிரிக்கி மண்டை ஓட்டை உடைச்சி அதில் மது குடிப்பேன்னு நேர்ச்சை பண்ணி செஞ்சு காட்டிய ஹிந்தா இன்னைக்கு ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க பேரை சொன்னால் நம்ம ரலியல்லாஹு அன்ஹா சொல்லணுங்க. நபியவர்கள் காலத்தில் பிறந்த குழந்தை நபியவர்களை பார்க்காவிட்டாலும் நபியவர்கள் பார்த்திருந்தாலே அந்த குழந்தைய சஹாபின்னு சொல்லணும். ஏன்னா நபியவர்களோடு அந்த சுஹ்பத், அந்த தோழமை நபியுடைய காலத்தில் வாழ்ந்தாலே போதும். நபியுடைய காலத்தில் வாழ்ந்தாலே போதும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சம்பவம், முடிச்சிடுவா. நிறைய பேருக்கு தூக்கம் வருது. என்னைக்காவது ஒரு நாள் தானே நான் பேசிட்டு. ஒருத்தர் ரொட்டி விற்றுட்டு இருந்தானா, சொல்லுவாங்க எங்கள் அப்பாவும் அடிக்கடி இந்த சம்பவம் சொல்லுவாங்க. அப்போ சொன்னாராம், இந்த ரொட்டி 2 ரூபா, இந்த ரொட்டி 1 ரூபான்னு சொன்னாராம். என்னங்க வித்தியாசம்? பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது. இல்லை, நேற்று போட்ட ரொட்டி 2 ரூபா ஓல்டு ஸ்டாக்கு, இன்றைக்கி போட்ட ரொட்டி 1 ரூபான்னாராம்.
என்னங்க ஆச்சரியமாக இருக்குது. ஓல்டு ஸ்டாக் தானே ரேட்டு கம்மியாக இருக்கணும். நேற்று போட்ட ரொட்டி 2 ரூபா, இன்றைக்கி போட்ட ரொட்டி 1 ரூபாய்னு கேட்டேன். இல்லை, இது நபியுடைய காலத்தோடு நெருங்கினது, அதனால் 2 ரூபா. இது நபியுடைய காலத்தை விட்டு 1 நாள் தூரம் ஆயிடுச்சு, அதனால் 1 ரூபான்னா அவர் ஒரு வழி இல்லாமல் இருந்திருப்பார் போல். அந்த மாதிரி நபியுடைய காலத்தை நம்ம எவ்வளோ தூரம் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்ல விஷயங்கள்லாம் இழந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். சஹாபாக்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைத்தது. நபியவர்களோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ, போரில் கலந்துக்கிட்டாங்களோ எல்லாத்தையும் இன்றைக்கி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறோம். சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் நல்லா குர்ஆனில் சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு ஈமான் இருக்கணும். குறைஞ்சபட்சம் அதில் ஒரு தூசியாவது நமக்கு இருக்கணும். எல்லா சஹாபிகளும் உயர்ந்தவர்கள் தான். ஹதீஸ்களில் லைஃபு இதெல்லாம் அவர்களுக்கு பின்னாடி வந்த சில அறிவிப்பாளர்களுடைய தொடரில் தான் வருதை தவிர்த்து உடனடியாக அந்த சஹாபி தானே செஞ்சார், இந்த சஹாபி தானே செஞ்சார், சஹாபியை சாதாரணமாக இடப்பட்டோன்னா நம்ம ஈமானில் குறைபாடு வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கும். சஹாபாக்கள் தான் இன்றைக்கி நம்மள்ட்ட தீன் இருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சஹாபாக்களை போன்ற ஈமானில் ஒரு துளி அளவு ஈமானாவது நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த இஸ்லாத்திற்காக நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்வதற்கு எல்லா நேரத்திலும் நாம் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதிமிக்க ஈமானை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.